தென்னிந்தியா திருச்சபை 7வது பேராயருக்கு பாராட்டு விழா. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள். தென்னிந்தியா திருச்சபை திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருமண்டலத்தின் 7வது பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பேராயர் அருட்திரு முனைவர் எஸ் சாமுவேல் ராஜதுரை அவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நடைபெற்றன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பெத்தேல் ஆலயத்தில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு ஆலய செயலாளர், பொருளாளர், சேகரக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சபை மக்கள் சார்பில் பேராயர் அருட்திரு முனைவர் எஸ் சாமுவேல் ராஜதுரை அவர்களுக்கு வாழ்த்து விழா, வழிவழைப்பு விழா ஆகியவை சிறப்பாக நடைபெற்றன. இதனுடன் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழாக்களும் இணைந்து நடைபெற்றன. விழாவில் கலந்து கொண்ட கிறிஸ்துவர்கள் பேராயர் அவர்களுக்கு மலர் மாலைகள் அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாட்டு பாடி சிறப்பு வழிபாடு நடைபெற்றன. பின்னர் பேராயர் அருட்திரு முனைவர் எஸ் சாமுவேல் ராஜதுரை அவர்களுக்கு உற்சாகமாக வழியடைப்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழாவை முன்னிட்டு கிறிஸ்துவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் அன்னதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, அனைவருக்கும் வழங்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் விழாவை ஒரு வார காலம் என அன்பு பகிர்ந்து கொள்ளும் விதமாக அறத்தழுவி வாழ்த்துக்களும் நிகழ்ச்சியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பேட்டி பேராயர் அருட்திரு முனைவர் எஸ் சாமுவேல் ராஜதுரை. அன்பான சகோதர சகோதரிகளே, தாராபுரம் பெத்தேல் ஆலயத்திலிருந்து உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இறைவனுடைய அருளும் ஆசியும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உண்டாக நாங்கள் இறைவேண்டல் செய்கிறோம். தாராபுரம் பெத்தேல் ஆலயத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக இறைப்பணியாற்றி இங்கிருந்து பேராயராக திருச்சி தஞ்சை திருமண்டலத்தினுடைய பேராயராக செல்வதற்கு கடவுள் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறார். அதற்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலங்களில பெத்தேல் திருச்சபை கடந்த 3 வருடங்களாக எங்களோடு ஒரு உணர்வு பூர்வமான ஆன்மீக உறவில அவர்கள் பயணித்தார்கள். அவர்கள் பிரிந்து செல்வது கடினமாக இருக்கிறது. இருந்தாலும் இது கடவுளுடைய அழைப்பு. இது கிறிஸ்துமஸ் காலம் என்பதனால இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இறை வருகை கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுள் தருகிற நம்பிக்கையையும் வாக்கு பண்ணுகிறது என்பதையும், அந்த நம்பிக்கையோடும் கடவுளுடைய அன்போடும் இரக்கத்தோடும் நாம் புத்தாண்டுக்குள்ளாக பிரவேசிக்கலாம். வருகிற புத்தாண்டு 2026 நம் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க இறைவன் அருள் புரிவார். எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயராலே உங்கள் யாவருக்கும் ஒரு இனிமையான மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்துமஸ் காலத்தையும் அருளும் ஆசீர்வாதமும் நிறைந்த புத்தாண்டையும் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு தங்கியிருப்பாராக. ஆமென்.